என்னம்மா சாமி கும்பிட்டியா? அச்சியோ களவாணி பாயில பார்த்த உடனே ஹெல்மெட் போடுற, வண்டி எடுறா. ஏய், அம்மா, என்னடா இது? என்ன இம்பூட்டு தண்ணி கொட்டி கிடக்குது? காலை வச்சா வழுக்குது. என்னத்த கொட்டி தொலைச்சிய? இது என்னது? இங்க என்னத்த போட்டு எரிச்சிய? மாசம் 5ஆம் தேதி ஆனா சொலைய சம்பளம் கொடுக்கறேனே, அதுக்காக என் முகத்தையே பாத்துட்டு இருப்பீங்களா? பதில் சொல்ல மாட்டீங்களா? வாய மூடிட்டே இருக்கீங்க. அப்பதா நான் தான் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற கரையான் பிடிச்ச பொருள்லாம் இங்க கொண்டு வந்து எரிச்சேன். அதை இவங்க வாய திறந்து சொல்ல மாட்டாங்களா? அதுல கரையான் பிடிச்ச பொருள்லாம் வீட்டுக்குள்ள ஆகாதுல்ல. அதெல்லாம் சரிதாப்பு. அப்பத்தான் இன்னும் உசுரோட தானே இருக்கேன். செத்து போனாதான் கொள்ளி கொடுத்தா வாசல்ல வச்சு எரிப்பாங்க. இனிமே எதுவா இருந்தாலும் பின்பக்க வாசல்ல வச்சு எரிச்சு பழகுங்க. போங்க, வாயவே பாத்துக்கிட்டு போய் வேலையை பாருங்க. போ போ. ஜோதி, ஏய், நான் தான். ஏன் இப்படி பதற? ஒண்ணும் இல்ல நீ. பொய் சொல்லாத, நான் தான் பார்த்தனே. சொல்லு, யார் அது? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. ஆக்சுவலி என் ட்ரீம் யுஎஸ்ஏல எம்பிஏ பண்ணணும்னு தான். அதான் எப்பயாச்சும் என் ஆசைக்காக ஒவ்வொரு காலேஜ பத்தியும் நான் டீடைல்ஸ் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓ, அப்படியா? சரி, இந்த காஃபி சாப்பிடு. ஓ, தேங்க்ஸ் அண்ணி. ஏன் அண்ணி நீங்க இதெல்லாம் போய் செய்றீங்க? சும்மாவா? நீ இந்த வீட்டோட இளவரசி தானே? போச்சுடா. நீங்களுமா? நீ வேற, அப்படி சொல்லாதவங்கள பாட்டி சுட்டே போடுவாங்க. அது சரி, அவங்க இன்னும் பழைய ராஜா காலத்துல இருந்து வெளியே வரவே இல்ல. ஆமா, நீ அந்த கார்த்திக் கூட சண்டை போட்டியா? ஜோதி, ஜோதி, அந்த கார்த்தி பையன் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா? அண்ணே, அது வந்து உங்க அண்ணி எதுவும் சொல்லியா இங்க என்ன நடந்துச்சுன்னு? அவன் கூட சண்டை போட்டு பால்கோவா பார்சல் எடுத்துட்டு வந்துட்டியாமே. ஆனா நான் அவன் ஜோதி, கூட உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணி சொல்லுமா. ஏன்னா முன்னாடியே இதை என்கிட்ட சொல்லியிருந்தானா அவன் நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு போயிருக்காதுல்ல. வீட்டுக்கு வந்தானா? பூந்தொட்டியம் போட்டு உடைச்சு பால்கோவா எல்லாத்தையும் கொளுத்தி. வாட்? அண்ணே, நீ என்ன அவனை சும்மாவா விட்ட? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி அவனை உள்ள வைக்க வேண்டியதானே? அவன் பொருள் நம்ம வீட்டுல இருக்கப்ப நாம என்னமா பண்ண முடியும்? சோ முட்டாள்ல அவன் சாப்பிடுற பொருளை போய் எரிச்சிருக்கான். வாட்ஸ் ராங் வித் ஹிம்? ஜோதி, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது நீ அவன் கூட சண்டை போடாம இரு. நல்ல வேளை, இது எதுவும் உன் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் தெரியாது. உன் மேல எந்த தப்பும் இருக்காது, நீ தப்பு பண்ணவும் மாட்ட. அது எனக்கு தெரியும்டா, அதனாலதான் சொல்றேன். அவனை என்கிட்ட விட்டுரு. மறுபடியும் அவனால உனக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ எதை பத்தியும் யோசிக்காத, ரிலாக்ஸா இரு. சித்ரா, வா. ஏண்டா டேய், அறிவு இருக்கா இல்லையா? அப்பா,
ஒருத்தர்கிட்ட இல்லாத விஷயத்தை கேக்குறது ரொம்ப தப்பு. ஏய் சோபனா, தெரு முனையில 2 பையில கிண்டல் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, காப்பாத்துங்கன்னு என்கிட்ட சொல்லுவேல. அன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்னை. எனக்கு அறிவு இல்லைங்கிற. டேய், நான் பேசினா என்கிட்ட பதில் பேசு. அதை விட்டு சின்ன பிள்ளைய மிரட்டிட்டு இருக்க நீ. தங்கச்சிங்கிறதால இவன் மிரட்டுறதுக்கு நம்ம புள்ள வேணா பயப்படலாம். ஆனா அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஜோதியும் இவன் மிரட்டி இருப்பான். கோவம் வர மாதிரி அந்த புள்ளைய வஞ்சிருப்பான். நீங்களே சொல்லுங்க, எந்த பொம்பளை புள்ளையாவது திமிருக்கு பார்சல தூக்கிட்டு போவாளா? ஐயோ அண்ணி, ஜோதி பிள்ளையெல்லாம் பயங்கரமான ஆளு. அந்த பிள்ளையெல்லாம் நம்பாதீங்க. அந்த பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளை லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது. அதேதான். டேய் முட்டா பையல, ஊரா விட்டு பிள்ளைய பத்தி நீ ஏன்டா பேசுற? உன் பையன் பண்ண தப்ப பத்தி பேசு. சரிதான், இதுக்கு மேல என்ன பேச? ஏன் அவன் என்ன தப்புன்னா? அவன் கோவக்காரன், அதான் நமக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் அவகிட்ட இந்த பவுனு பையன் பேசாதது கூட பேசுறான்னு திருச்சி சொல்லிருக்கான். அதுக்கு உன் புள்ள பார்சல கொளுத்திட்டு வருவானோ? மோசா, உங்க கணக்கு டீச்சரியா இன்னும் நிறைய சொல்லி தர மாட்டாங்களா? சீக்கிரமா டியூஷன் விட்டுறாங்க. இன்னைக்கும் 1/2 மணி நேரம் விடு late. மோசா, அண்ணனுக்கு வேலை இருந்து. என்ன மிஸ்டர் நடராஜன், சவுண்ட் வெளிய வரைக்கும் கேக்குது. யார் கலவாணித்தனம் பண்ணிட்டு வந்தா? என்ன ஜெயலட்சுமி, குழம்புல காரத்தை அள்ளி போட்டிருக்காக்கும். ஏய், டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்தமா கைய காலை கழுவிட்டு சாப்பிட்டு தூங்கணுமான்னு இருக்கணும். போடி. அப்போ ஜெயலட்சுமி தப்பு பண்ணல. ரைட்டு. ஏ மோசா, உட்காரு. கருப்பாடு ஏன் தலக வந்து நிக்குது? என்ன கலவாணித்தனம் பண்ணிட்டு வந்தது? ஐயைய, சீ. ஐயா, உனக்கு மோச, பேசாம இரு. அப்பா என்ன பண்ணீங்க? தப்பு யார் பண்ணாங்க தெரியணும்லப்பா. அந்த தப்ப கண்டிச்சு திருத்தலைனா நான் நடராஜ பொண்ணுங்கிறதுல அர்த்தமே இல்லையாப்பா. தோ நிக்கிறான் உன் அண்ணன், அவனை பிடிச்சி 4 சாத்து சாத்து. டேய் கார்த்தி, உனக்கு அந்த ஜோதி மேல என்னடா கோவம்? ஏண்டா சின்ன வயசு சண்டைய சின்ன வயசுலயே மறக்க மாட்டியா? அதெல்லாம் மறக்க முடியாது. இந்நேரத்துக்கு நானும் கார்த்தியும் விருதுநகர் மாவட்டத்துக்கே கலெக்டரா வந்திருப்போம். அந்த ஜோதி தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா சின்ன வயசுலயே. கார்த்தி என்ன கூட கலெக்டரா நினைச்சிடலாம். உன்னெல்லாம் பா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? ஆளுக்கு ஒரு பக்கம் பேச திசை திருப்புறீங்களோ? இல்ல இல்லப்பா. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏண்டா நீ என்ன பெரிய சண்டையராடா? அன்னைக்கு என்னன்னா வியாபாரம் பண்ற கடைக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்க. இன்னைக்கு என்னன்னா ஒருபடி மேல போய் நமக்கு சோறு போட தொழில் அசிங்கப்படுத்திருக்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் தப்புலாம் பண்ணலப்பா. நான் தொழிலெல்லாம் ஒன்றும் அசிங்கப்படுத்தலப்பா. அப்புறம் என்னடா செஞ்ச? டேய், உங்ககிட்ட இந்த குடும்பத்தோட ஆளுங்கிற சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதையும் மீறி இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வம்ப இழுத்துட்டு வந்திருக்க. இல்லப்பா, அவதான். டேய் டேய் டேய், அந்த புள்ள ஒரு 10 டப்பா பால் கோப்பை எடுத்துட்டு போச்சு. என்னாச்சு? உன் வியாபாரம் அப்படியே சரிஞ்சு போச்சோ? ஓனா போதுன்னு விட்டுட்டு வேலையை பாப்பியா? அதெல்லாம் விட முடியாதப்ப. நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? செருப்பால் அடிப்பேன், பேசாம இரு. கௌரவமோ எதிரா கௌரவம்? சோறு போற சாமியை காரி துப்புறதா? அதான் செஞ்சுட்டு வந்திருக்கா இன்னைக்கு இவன். நான் செய்யற தொழில் தான் எனக்கு சாமி. அதை கொளுத்துறது என்ன கொளுத்துறதுக்கு சமம். அப்பா, ஐயா சாமி, தயவு செஞ்சு கடை பக்கமே வந்துடாத. என் தொழிலை தொந்தரவு பண்ணாத. உனக்கு புண்ணியமா போகும். அப்பா, என்னங்க? அப்பா. ஏன் நீ சாதாரண பிரச்சனைக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? உங்களுக்கு சுகர் இருக்க மாதிரி அவருக்கு பிரஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணணும். சாப்பிட்டீங்களே? ஆ. போங்க, போய் தூங்குங்க. போங்க சரி, போங்க. நானே சாப்பிட்டு வா. டேய் கார்த்தி, அப்பா திட்டுறது என்ன புதுசா? இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா திட்டாரு, அவ்வளவுதான். வந்து சாப்பிடு வா.
டேய் கருவாயா, அவர்தான் போயிட்டார்ல, அப்புறம் எதுக்குடா ஓவரா நடிக்கிற? வா சாப்பிடலாம். மம்மி என்ன டிஃபனு? டேய் வாடா. சரி, காலையில ஃபோன் பண்ணு. நான் சொன்னதுதான். போன வை. ஜெயராமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமா? என்னம்மா? எதுனாலும் பரவாயில்லம்மா, சொல்லுங்க. ஜோதி படிப்பெல்லாம் முடிச்சிட்டால, பரிச்சை கிரிச்சு ஏதாவது பாக்கி இருக்கா? இல்லம்மா, ஏன்? பேசாம அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோமையா. எனக்கு ஒன்னும் சரியா படலையா. வருஷ நாட்டு ஜமீன் வகையில ஒரு சம்மந்தம் ஒண்ணு வருது, பேசாம பேச்சு முடிச்சிருவோம். அம்மா, வருஷக்கணக்கா அவ நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தா. ஒரு 2-3 வருஷமாவது வீட்டுல எல்லாரும் கூடயும் சேர்ந்துருக்கட்டுங்க. ஏன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட சேர்ந்து வந்து இங்க இருந்தா வேணாங்குதா? அப்படி இல்லம்மா. அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். எதையும் யோசிக்காம சொல்ல மாட்டேன்ல. ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல ஒரு ஆம்பளை பைய கூட சண்டை போட்டான்னா அது வேற. அதுவே வயசுக்கு வந்த பிறகு போட்டா அது சண்டையோட நிக்காது, பின்னாடி எதுவா வேணாலும் மாறும். பால்கோவாக்கார பைய கார்த்தியோட சண்டை போட்டு பால்கோவாவை தூக்கிட்டு வந்திருக்கா. அந்த பைய பதிலுக்கு வீடேறி வந்து சலம்பல் பண்ணிட்டு போயிருக்கான். என்னம்மா சொல்றீங்க? யாருமே என்கிட்ட சொல்லலையே. ஜோ, வேணாயா, வேணாம், எதுவும் தெரிய வேணாம். அண்ணனும் தங்கச்சியும் நமக்கு எதுவும் தெரிய வேணாம்னு நினைக்குதுக. அதுக நமக்கு கொடுக்கற மரியாதை தான் காரணம். நாமளும் நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நம்ம மரியாதையை காப்பாத்திக்குவோம். முதல்ல உன் தங்கச்சியும் சண்டைன்னு தான் வந்து நின்னா. நீயும் உன் தம்பியும் போய் மிரட்டிட்டு வந்தீங்க. அடுத்த 2 மாசத்துல காதல்னு வந்து நின்னா பாரு. இல்லம்மா, அது அதே மாதிரி நடக்கும்னு நான் சொல்லல, நடக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேணான்னு சொல்றேன். புரியுதா? சரிங்கம்மா, நான் ஜோதி கிட்ட பேசுறேன். கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசு. ம். மோச பா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? அவன் சாட்டையை தேய்ச்சிட்டு இருக்க? அது ஏங்க, நீங்க எதுக்கு சாவி எடுக்கிறீங்க? நான் என்ன குடிகாரனா? ராத்திரி பேசினதை காலையில மறக்கிறதுக்கு? அப்பா, அண்ணன் குளிச்சுட்டு வந்தா முதல்ல சாவியத்தான் தேடும். என் கடை சாவி அவன் ஏன் தேடுறான்? அப்பா, அப்பா, ஆடிட்டருக்கு மெயில் பண்ணிட்டேன். நாளைக்கு போய் அவரை பாத்துருங்க. அம்மா, டிஃபன் எடுத்து வையேன். ஷோப்ரா, நாளைக்கு நீயே போய் ஆடிட்டரை பார்த்துட்டு வந்துரு. துணைக்கு வேணா சுப்ராஜ் அனுப்புறேன். கடையை பார்த்துக்க வேற ஆள் இல்ல. உங்க அப்பா நைட்டு பேசுறத காலையில மறக்க மாட்டாராம். மணி 8 போச்சா? மொசக்குட்டி அயன் பண்ணிட்டியா? சூப்பரா. ஏய், நீ என்ன பேரஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க?
போய் ஸ்கூலுக்கு ரெடியாக பேக் எடுத்துட்டு வா. கடைக்கு போறப்ப விட்டுட்டு போறேன். மா, கடை சாவி எங்க? அப்பா டேய், பெரிய ஆபீஸ் வேலை. காலையில 10 மணியானா டான்னு போய் நிக்கிறதுக்கு. டேய், வந்து சாப்பிடுறா முதல்ல. உனக்கு முட்டை தோசை போட்டு வரவா? நீ வந்து உட்கார் வா. ஏய், கடை சாவி என்ன அப்பா எடுத்துட்டு போனாரா? ம். எடுத்துட்டு போட்டோம், என்ன இப்போ? அண்ணே, நம்ம அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? 1/2 மணி நேரம் கடையில தாக்கு பிடிக்க மாட்டாரு. நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உனக்கு போன் வருதா இல்லையான்னு பாரு. வானே. ம். அண்ணே 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நம்ம மொய்தீன் பாய் கிட்ட மொக்கப்படுவாரு. 10:30 இருந்து 11 வரைக்கும் அந்த செட்டியார் கூட அரட்டடிக்கணும். அப்புறம் 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம அம்மா கிட்ட வம்பு இழுக்கணும். 2 மணிக்கு நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு 4 மணி வரைக்கும் தூங்கணும். இதானே அவர் டெய்லி வேலை. இத விட்டுட்டு எப்படின்னா அவர் அங்க வந்து உட்காருவாரு. உட்காருண்ணே. உட்காருண்ணே. டேய், இந்தடா சாப்பிடுற. டேய், ஒரு நாள் கடையில இருந்தா பாக்கட்டுமே, கஷ்டம் தெரியும்ல. சாப்பிடுறா நீ. ஜாலியா ஒரு நாள் ஊரை சுத்து. வீட்டுக்கு போய் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு. சாப்பிடுனே. அண்ணே சாப்பிடுண்ணே. டேய், சாப்பிடுறா. கார்த்தி, அண்ணே. கார்த்தி. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்ப்பா? 1/2 கிலோ பால் கோவா கொடுங்கண்ணே. டேய் சுப்பு, இனிமே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவரை வீட்டுக்கு கிளம்ப சொல்லு. இது ஏன் கடைடா. என்னைய கிளம்ப சொல்ல எவனுக்கும் உரிமை இல்லை. பா, 19 வயசுல என் கடைக்கு வேலைக்கு வந்தோம்னா உன்னை நான் பார்க்கல, என் மகனா தான் பார்க்குறேன். இது நம்ம கடைடா. அப்பா, அண்ணன் இல்லாமல் எப்படிப்பா கிடையாது? சுபு, பேசாம வேலையை பாரு. பன்னெண்டாவது வகுப்புல 3 தடவை ஃபெயில் ஆகி இந்த கடைக்கு வந்தப்ப இவனுக்கு வியாபாரம் என்னன்னு சொல்லி கொடுத்தது நான் தான். தினமும் 200 ரூபாய் இதே மாதிரி செலவுக்கு தருவேன். ஆனா என் கடைக்குள்ள மட்டும் வரக்கூடாது. எடுத்துட்டு போக சொல்லு. இது என் தாத்தா கடை, எனக்கும் உரிமைலாம் இருக்கு. இது ஏன் தாத்தா கடைடா. எனக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு. எவன் வேணும் வேணாம்னு நான் தான் முடிவு பண்ணும். இந்த கடை விட்டு இப்போ நான் வெளியே போனா மறுபடியும் என்னை ஊருக்குள்ளேயே பார்க்க முடியாது. விருப்பம் எப்படி? டேய், கிளம்பி போ சொல்லு.